மே 18ஆம் தேதி ஆர்சிபி vs சிஎஸ்கேக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே தோற்றுருந்தாங்க. ஆர்சிபி வந்து வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுட்டாங்க. அதுவும் எப்படி தகுதி பெற்றாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட்டில் தகுதி பெற்றுட்டாங்க. சிஎஸ்கே விட கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அவங்க தகுதி பெற்றுட்டாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி வந்து கை கொடுக்காம வந்து போயிட்டாரு. அது ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீம் வந்து மேட்சை வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து பிளே ஆஃபில் அவங்க வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. மே 18ஆம் தேதி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே டீம் வந்து தோற்று போயிருப்பாங்க. 201 ரன் அடிச்சிருந்தா பிளே ஆஃப்க்கு தகுதி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த 201 ரன்னையும் அடிக்க முடியாமல் சிஎஸ்கே டீம் வந்து தோற்றுருப்பாங்க. தோற்றதால் வந்து சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறலை. ஆர்சிபி டீம் வந்து நெட் ரன் ரேட் விகிதத்தில் அந்த அடிப்படையில் தான் பிளே ஆஃப்க்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. 4 டீம் வந்து இப்போ பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றிருக்கு. எதுனா கேகேஆர், ஆர்ஆர், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் டீம். கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்க்கு குவாலிஃபயர் 1 நடக்கும். எலிமினேட்டரில் ஆர்சிபி ஆர்ஆருக்கு எலிமினேட்டர் நடக்கும். அது ரெண்டுமே வந்து குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்க போகுது. ஓகே, ஆர்சிபி டீம் வந்து அன்னைய மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெற்றி கழிப்பில் அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பயுமே வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சுது அப்படின்னா எந்த டீமாக இருந்தாலுமே சரி 2 டீம் பிளேயர்ஸும் வந்து கை கொடுத்துப்பாங்க. இது வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப்பான வழக்கம். எப்பயுமே எல்லா மேட்ச்லையுமே வந்து இது நடக்கும். ஃபுட்பால்லையும் சரி எங்கேயுமே எல்லாத்துலேயுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்கும். அந்த மேட்ச்லேயும் அதான் நடந்தது. அதில் தலை தோனி ஆளாக வந்து போனார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் வெற்றி கழிப்பிலே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து கை கொடுக்க வரவே இல்லை. அவங்க வந்து வெற்றி கொண்டாட்டத்திலே தான் அந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு வந்து கால்வலி, ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாது. பட் அந்த ரீசன்னால் இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு இவர் வந்து பெவிலியன் நோக்கி ஒரு மறுபடியும் வந்துட்டார். அப்படி வர வழியில் ஆர்சிபியோட ஸ்டாஃப்ஸ், விளையாடாத பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கோச்சஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு தான் வந்து எம்எஸ் தோனி வந்து போனார். ஆனால் சில வந்து மூத்த பிளேயர்ஸ், சில மைக்கேல் வாகன், அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து தோனி வந்து ஈகோ பார்க்குறாரு, ஆர்சிபி வின் பண்ண விரக்தியில் தான் இவர் வந்து கை கொடுக்காம போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய ரசிகர்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தோனிக்கு வந்து ஆர்சிபி வின் பண்ணது பிடிக்கல, அதனால தான் அவர் கை கொடுக்காம வெளியே போனார். இது உண்மையான ரீசன் கிடையாது. அவர் வந்து இந்த சீசன்லேயே மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து ஃபீல்டில் இருக்கிறது வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது மட்டும்தான். மற்ற நேரத்தில் அவர் வெளியே வந்து அதிகமாக நின்றுக்கிட்டு இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து காலில் தசைப்பிடிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே அவர் காலில் ஒரு ஏதோ ஒன்று போட்டுட்ருப்பார். அந்த மாதிரியான விஷயத்த போட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப நேரம் களத்தில் நிற்க முடியும். அவர் எதுவுமே போட்டுல, அவரால் வந்து நிற்கவும் முடியல. அந்த ரீசனுக்காக தான் அவர் வந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயிருப்பார். கை கொடுக்க முடியாமல் வந்து சரி இவங்க வரதுக்கு டைம் ஆகும் போல், ஸோ அதனால் வந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு மீதி இந்த சைடில் இருந்து ஆர்சிபி ஸ்டாஃப்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இவருக்கு வந்து கை கொடுத்துட்டு அவர் போயிருப்பார். ஆனால் வந்து விராட் கோலி தோனியோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே சென்று இவரை வந்து பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நடந்தது. தேவையில்லாத கான்ட்ரவர்சி, என்ன எது நடந்தது அப்படின்னு தெரியாமல் யாருமே எதுவுமே வந்து பேச வேண்டாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த டாபிக் உள்ள போவோம். ஆர்சிபி மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிவிட்டு அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, சரி ஓகே தோத்துட்டாங்க, சரி ஓகே இப்போது ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லோரும் கை கொடுத்துட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி தானே ஃபேன்ஸும் இருக்கணும். சரி ஓகே நீங்கள் தோத்துட்டீங்க, சரி ஓகே எல்லாருமே சரி, ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸும், மும்பை ஃபேன்ஸாக இருந்தாலும், சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும், கேகேஆர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, இந்த வருஷம் வந்து ஆர்சிபி கோப்பையை வின் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட மைண்ட் செட்டாக இருந்திருக்கு. நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆர்சிபி வின் பண்ணி ஆகணும், கோலி கையில் இந்த கோப்பையை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும். ஆனால் இன்னும் 3 மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்ச்சில் நீங்கள் ஒரு மேட்ச் தோத்தாலுமே வெளியே தான், ஃபைனலை தவிர மீதி 2 மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்ச்சில் ஆர்சிபி ஏதாவது ஒரு மேட்ச்சில் தோத்துது அப்படின்னா நடைய கட்ட வேண்டியதான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தோனி இது போன்ற செலிப்ரேஷன் நிறையா வந்து பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. அவர் வந்து
நிறைய வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டு சைலண்டாக போகிற மனுஷன். அவரே வந்து அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. சைலண்டாக வந்து கம்முன்னு கோப்பையை அவர் வாங்கிட்டு மற்றவங்க கையில் கொடுத்துட்டு அமைதியாக போய் நிற்கிறவர். ஆனால் இவங்க வந்து கோப்பையே வந்து வின் பண்ணவே இல்லை. இன்னும் 16 வருஷம் ஆகி ஒரு கோப்பையும் வின் பண்ணாமல் ஆனால் இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் என்னமோ வந்து ஐபிஎல் டிராஃபியே வின் பண்ண மாதிரி. ஓகே, செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு அளவு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வெளியே வந்து இந்த சிஎஸ்கேவோட ரசிகர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து மோசமாக ஸ்லெட்ஜிங் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து தமிழன் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்னடாவில் பேசு, கன்னடத்தில் பேசு, இந்த மாதிரிலாம் வந்து பேசி ரொம்ப அவங்கள மனசு நோகும்படியான விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோ எல்லாமே வைரலாக வந்து போய்கிட்டு இருக்காது எல்லாமே. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். நீங்கள் இன்னும் ஃபைனல் போயிட்டு வின் பண்ணீங்க, அப்படி வின் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் தப்பி தவறி தோத்துறாதீங்க. உங்களை கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீமு இதுக்கடுத்து இன்னும் வந்து 2 மேட்ச் இருக்குது. எப்படியும் வந்து ஆர்ஆர் கூட ஒரு மேட்ச் இருக்குது குஜராத்தில் அகமதாபாத் ஸ்டேடியத்தில். அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணால் தான் வந்து குவாலிஃபை 2ல் வந்து ஒருவேளை கேகேஆர் வரலாம், அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச். இந்த 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் வரும். வந்தது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்சிபி காலி அப்படின்னு தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், அது ஆர்சிபி காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த 2 டீமுமே வந்து ரொம்ப ஃபயரான டீம். அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து ஆர்சிபி வந்து வெற்றியை வந்து கோப்பையே வின் பண்ணாமல் ஆனால் வெற்றி பெற்ற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு அதுதான் அவங்க டீமில் வந்து சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அவர் போன வருஷம் வந்து எல்எஸ்ஜியை பிளே ஆஃப் கொண்டு போயிருக்காரு. இந்த வருஷம் கேகேஆர் வந்து கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷமும் கேகேஆர் வந்து நெட் ரன் ரேட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலே இந்த வருஷம் தான் வந்து கேகேஆர் டீமு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கேகேஆர் இல்லைனா எஸ்ஆர்ஹெச் இந்த 2 டீமுக்கு தான் வந்து கோப்பை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் நடந்துக்கிட்ட விதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் தோனி கை கொடுக்காமல் போனது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து காரணமாக அவரோட காலில் தசைப்பிடிப்பு இருந்தது தான் காரணம் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.